ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ரீசென்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நபர்கள் வந்து அவங்களோட சிம் கார்ட வந்து போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஜியோவா இருக்கட்டும், ஏர்டெல்லா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து ரீசார்ஜ் பிளான்ஸ வந்து அதிகப்படுத்தினதுனால நெறைய நபர்கள் வந்து பிஎஸ்என்எல்லுக்கு போர்ட் பண்ணியிருப்பீங்க. அதுல நானும் ஒருத்தன். ஏன்னா வந்து மலிக விலையில வந்து ரீசார்ஜ் திட்டம் இருக்குன்னு சொல்லி பிஎஸ்என்எல்லுக்கு போனேன். பிஎஸ்என்எல்லுக்கு போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்லேருந்து பிஎஸ்என்எல்லுக்கு மாறுனதுலேருந்து எனக்கு யாருமே கால் பண்றதில்ல. குறிப்பா ஏர்டெல்ல இருக்கையிலயாவது வந்து எனக்கு கஸ்டமர் கேராவது கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பிஎஸ்என்எல்லுக்கு மாறுனதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தனும் கூப்பிடுறதில்ல. அப்படியே கூப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா, கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரு கூப்பிட்டாலுமே வந்து ஹலோ சொன்னாலே கேட்க மாட்டேங்குதுங்கிறாங்க. இல்ல நான் யாருக்காவது கூப்பிட்டாலும் நீ பேசுறதே கேட்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு எங்க அம்மா கூப்பிடணும்னாலுமே வந்து எனக்கு ஒரு 10 தடவ கால் பண்ணா தான் 11வது தடவ வந்து எனக்கு காலே கனெக்ட் ஆகுதுங்கிற மாரி சொல்றாங்க பிஎஸ்என்எல் நம்பருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா இந்த பிஎஸ்என்எல் நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நெட்வொர்க்கு. இதுல ரீசார்ஜ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் வந்து 2 ஜிபி நான் ரீசார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். 2 ஜிபி வந்து எனக்கு டேட்டா குடுக்குறாங்க. அது எதுக்கு குடுக்குறாங்கன்னே எனக்கு தெரியல. அதனால எந்த பிரயோஜனமுமே இல்ல. ஏன்னா எனக்கு நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. 4G ஒரு சில இடத்துல கிடைக்குது. ஒரு சில இடத்துல வந்து 2G கிடைக்குது. ஒரு சில இடத்துல 3G கிடைக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ ஒரு மூலையில நின்னா மட்டும் தான் 4G இருக்கும். அங்கேயே 24 மணி நேரம் நின்னா அந்த 2 ஜிபிய முடிக்கலாம். 2 ஜிபி வேஸ்ட்டா போகுது. காலும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. காலும் பேச முடியல. பாதி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இது வாழ்க்கையே வெறுத்துட்டாங்க. என் கூட பேசணும்னா வந்து நீ சிம் கார்ட வேற நெட்வொர்க்குக்கு போர்ட் பண்ணிட்டு தயவு செஞ்சு வந்து பேசு அப்படிங்கிற மாரியே சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எப்ப சார்ட் அவுட் ஆகுங்கிறதே எனக்கு தெரியல. ஒரு 3 மாசமா வந்து ஒரு பிஎஸ்என்எல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. இத்தனைக்கும் சிம் கார்டு வந்து ஸ்லாட் 1ல தான் நான் போட்டு வச்சிருக்கேன். இருந்துமே எனக்கு இவ்ளோ பிரச்சனைகள் வருது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இத பத்தி நீங்க சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மீ. டாடா பை பை.